அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இன்று நம்முடைய காணொளியில ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்யக்கூடிய தவறுகள், மிக முக்கியமான தவறுகள் 5 தவறுகளை குறித்து நம்ம பேச இருக்கின்றோம். இந்த 5 தவறுல 5வது சொல்லக்கூடிய தவறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தவறு. ஒருவேளை நிறைய பேரு இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். மற்ற 4ம் ஒரு சிலர் செய்யலாம், ஒரு சிலர் செய்யாம இருக்கலாம். 5வது எல்லாருமே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்க திருப்பலியில பங்கெடுக்கின்ற விதம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேல போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இன்னும் ஐக்கியமாக மாறுவதற்கு இந்த காணொலி கண்டிப்பாக உதவும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு, காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய விடயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். முதல் தவறு, திருப்பலிக்கு தாமதமாக வருவது, எளிதா வேகமா முடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து கிளம்பி விடுவது. இத நிறைய நேரத்துல நம்மளால பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, திருப்பலி அப்படிங்கிறது அது நமக்கு ரொம்ப அவைலபிளா எல்லா நாளும் நமக்கு கிடைக்குது, எல்லா வாரமும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நம்மள ஒரு விதமான சோர்வுக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னால உணர முடிகிறது. ஆனால் திருப்பலி என்பது அப்படி அல்ல. எடுத்துக்காட்டாக நீங்க ஒரு பிளைட்டை பிடிக்க போறீங்கன்னா, இன்டர்நேஷனல் பிளைட்டா இருந்தா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள இருக்கணும். நேஷனல் டொமஸ்டிக் பிளைட்டா இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக நம்ம எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போறோம் அப்படிங்கிற அந்த கேள்வியை முதல்ல நீங்க கேட்கணும். பிளைட்டை விட்டுருவோம். ஒரு திரைப்படம், ஒரு நடிகனுடைய ஒரு திரைப்படம், அதுக்கு நம்ம பண்ற கூத்து என்னெல்லாம் செய்வோம். முன்னக்கூட்டியே போயிடணும், பார்க்கிங் பார்க்கணும், டிக்கெட்டை எடுக்கணும், லைன்ல முந்தி அடிச்சு போய் நின்று ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கிறோம். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். ஆனா சாதாரண நாட்கள்ல 40 நிமிஷம் திருப்பலி இந்தியாவை பொறுத்தவரையில, அல்லது ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் திருப்பலி. சரி, ஒரு 2 மணி நேரமே போட்டுமே. ஆனா நம்மளால இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்ல. அன்பு மக்களே, நம்ம திருப்பலிக்கு போறது எனக்காக நான் போறேன், என் குடும்பத்துக்காக நான் போறேன், எல்லாத்துக்கும் மேல என்னை படைத்த, என்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய ஆண்டவருக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் கூட நீங்க தாமதமாக திருப்பலிக்கு போக மாட்டீங்க. அதே போல நிறைய ஆண்களை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பங்குகளை நம்மளால பார்க்க முடிகின்றது. ஏன் இங்க வெளிநாட்டுல ஐரோப்பாவில கூட பார்க்க முடிகிறது. எப்படி அப்படின்னா, நற்கரணை வாங்கின உடனே வெளியே கிளம்பி போற ஆட்கள். இப்ப ஒரு சில ஆட்கள் நினைப்பாங்க, நம்ம பங்காளி அங்கேயும் ஒருத்தன் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு மக்களே, இது எல்லாமே தவறு. ஏன் தவறு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே கடவுளுக்கு உரிய மதிப்பை, மாண்பை, அவருக்கு உரியதை நம்ம கொடுக்கலையோ அப்படிங்கிறது தான் இதுல முதலாவதாக வந்து நிற்கின்றது. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம ஒரு ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்லது ஒரு இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்லது ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருப்போம். இன்று நம்ம பல பேரும் இந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதை திரும்ப செய்யாதுங்க. குறைந்தபட்சம் இந்த காணொலியை பார்த்த பிறகு, ஃபாதர், நான் இனி ஆண்டவருக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேரு நான் இனி சரியான நேரத்திற்கு முன்பாகவே ஆலயத்திற்குள்ள இருப்பேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவது மிக முக்கியமான தவறு, நிறைய ஆலயங்களை நம்மள பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிராம பகுதிகளில் இருக்கிறதுல இது அந்த அளவுக்கு இல்ல, ஆனா நகரங்கள்ல இது ரொம்ப இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆலயத்துல எல்லோரோடும் இணைந்து ஜெபத்திற்கு பதில் சொல்வது கிடையாது. பாடகர் குழுவினர் இருந்தாலும் இல்லவில்லை என்றாலும் பாடும் மக்களோடு இணைந்து பாடுவதும் கிடையாது. ஏதோ போறோம், போய் உட்கார்ந்து இருக்கிறோம், எனக்கு என்ன, எவன் பாடுனா என்ன, எவன் பதில் சொன்னா என்ன, நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், நான் என் பாட்டுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிருவேன் அப்படின்னு நம்ம இருக்கலாம். அதனால என்ன பிரச்சனை அங்க வருது அப்படின்னா, நம்ம பிரசன்ஸ ஆப்சன்ஸா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஆனா என்னுடைய இருப்பு என்பது உண்மையில அங்க இருக்கிறதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. நம்ம பதில் சொல்லும் பொழுதும், அங்க நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நம்ம பங்கெடுக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம், அங்கேயே நம்ம இருப்போம். நம்முடைய மனது, நம்முடைய உடல், நம்முடைய இதயம் மூன்றும் இணைந்து திருப்பலியில பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்காகத்தான் நம்ம சொல்றோம், எல்லோரும் இணைந்து பதில சொல்லுங்க, எல்லோரும் இணைந்து பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாடகர் குழு, அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு தனி காணொலியே போடலாம். குறிப்பா பாடகர் குழு செய்கின்ற தவறுகள் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லலாம். தவறுகள்ல என்ன, நம்ம யாரையும் இப்ப நான் இந்த தவறுகள் அப்படின்னு சொல்றதுனால யாரையும் நான் குத்தி குத்தி காமிக்கல. பொதுவா இதெல்லாம் பண்ணா பெட்டரா இருக்குமே, வழிபாடை இன்னும் நல்லா பண்ணலாமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இன்னும் ஐக்கியமாகலாமே. ஏன்னா திருப்பலி அப்படிங்கிறது இருக்கிற ஜெபங்கள்லே உன்னதமானது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்முடைய கிறிஸ்தவம், குறிப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவம் மிக அதிகமான
போக்கஸ், ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு மையத்தை கொண்டிருப்பது அது எங்க அப்படின்னா அந்த நற்கருணை. அந்த நற்கருணையை சுற்றி இருப்பது அந்த திருப்பலி நம்முடைய வாழ்வின் மையம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதான் உண்மை. இன்னைக்கு 2000 வருஷம் கடந்தும் கிறிஸ்தவம் இருக்குது அப்படின்னா விவிலியத்தாலவா அல்லது நற்கருணையாலவா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா முதல்ல நற்கருணை, அதுக்கப்புறம் தான் விவிலியம் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். அதனால நம்முடைய ஆலயத்துல மையத்துல நீங்க பாத்தீங்கன்னா நற்கருணை பேழை இருக்கும். இதை குறித்து நம்ம இன்னொரு பெரிய டிஸ்கஷன் ஏற்கனவே ஒரு காணொலி நான் போட்டிருக்கேன். ஒருவேளை புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க பின்னாடி போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் அந்த காணொலியை பார்த்திருக்கிறாங்க. அப்ப அன்பு மக்களே, நம்ம தொடர்ந்து பங்கெடுக்கணும். அதான் நம்ம எப்பொழுதுமே சொல்வோம், திருப்பலி பார்க்க போகாதுங்க, திருப்பலியில பங்கெடுக்க போங்க. அப்ப பங்கெடுத்தல் என்பது என்னது? ஃபாதர் கேட்கும் பொழுது பதில் சொல்றது, ஃபாதருடைய ஜெபத்துக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. குறைந்தபட்சம் ஆமேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஃபாதர் தனியாவா சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நீங்க என்ன செய்யணும்? பதிலுக்கு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அப்படிங்கறத திரும்ப சொல்லணும். அதெல்லாம் சொல்லும் பொழுதுதான் நம்ம அங்கேயே இருக்கிறோம், நம்ம இன்னும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படிங்கிறது அது ரொம்ப தெளிவாகிறது. அதனால திருப்பலிக்கு நம்ம போகும்பொழுது இங்க இருந்தே போகும்போதே நீங்க ஒரு நல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னைக்கு நான் பங்கெடுக்கிற நபராக இருப்பேன், பார்க்கின்ற நபராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துவிட்டு அடுத்த திருப்பலிக்கு நீங்கள் செல்லுங்கள் அன்பு மக்களே. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு தவறாக நான் பார்ப்பது, நிறைய நேரத்துல நம்ம ஆலயத்திற்கு போவோம், ஆனா காணிக்க பிரிக்க நம்ம பக்கத்துல அந்த ஆள் வரும் பொழுது அப்படியே திரும்பிக்குவோம், இல்லைன்னா கண்ணை மூடி அந்த நேரத்துல அப்படியே ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் இல்லையா மக்களே? அப்படிதானே? ஆமா, நிறைய ஊர்ல ஃபாதர் எப்பவுமே காணிக்கையை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு பூசையே முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட குருக்களும் இருக்கலாம் அப்படிங்கறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ எப்படி உங்களுடைய குருவானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி பாயிண்ட் நம்ம அந்த குருவானவரை குறித்து தான் பேச போறோம், சரிதானே? அதனால அப்போ நான் அதனுடைய தவறுகளை நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இந்த காணிக்கை அப்படிங்கிறது சில இடங்கள்ல சொல்லுவாங்க, சத்த இல்லாத காணிக்கையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாஸ்டர்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கு, உன் கையில இருக்கிறத, உன் காதுல இருக்கிறத, உன் கழுத்துல இருக்கிறதெல்லாம் கலத்தி உள்ள போடு. இனிலாம் பாஸ்டர்ஸ் யாரும் பைக்ல வர மாட்டாங்க, கார்ல வர மாட்டாங்க, எல்லாரும் ஏரோப்ளைன்ல தான் வருவாங்க. அந்த மாதிரி நம்ம கத்தோலிக்க திருவையில ஒரு பாதரும் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் மக்களே. அப்படித்தானே? ஓகே, இப்போ அதை விட்டுருவோம். அப்ப இந்த சத்தம் இல்லாத காணிக்கையை தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. குறைந்தபட்சம் ₹1 50 பைசா போட்டா கூட ஓகே தான். ஆனா நான் எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா, திருப்பலியில ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறது ஆஃபர்ட்ரி, அதாவது காணிக்கை. அந்த காணிக்கை அப்படிங்கிறது நம்முடைய ரைட்ஸ். அதாவது கடவுள் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு நன்றி கடனா நான் இதை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது. உண்மையில நீங்க இதை கொடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஐயோ என்னடா வளனரசு ஃபாதருமா காணிக்கையை பத்தி பேசிட்டு இருக்காரு, நீங்க எப்படி எனக்கு காணிக்கை உங்ககிட்ட கேட்கல, நான் பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்கிற அன்பு மக்களே, திரும்ப நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். கொடுப்பதில் தான் இன்பம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். நீங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப தெளிவா சொல்வாரு, அந்த கைம்பன் போட்ட அந்த 2 காசு மிகப்பெரியதாக கடவுளுடைய முன்னிலையில பார்க்கப்பட்டது. ஆண்டவர் அதை ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. இன்னும் நிறைய இடத்துல கொடுக்கறத பத்தி பேசுறாரு. நானே பல இடங்கள்ல அதான் சொல்லுவேன், வாங்கி நாய் கொடுத்தாய். திரும்ப சொல்றேன், வாங்கி நாய் கொடுத்தாய். நீ வாங்கும்போது வாங்கி நாய் தான், ஆனா கொடுக்கும் பொழுது கொடுத்தாய், நீ ஒரு தாயா மாறுற. வாங்கி நாய் கொடுத்தாய், அப்ப கொடுக்கும் பொழுது நம்ம தாயா மாறுறோம். உண்மையிலேயே அந்த காணிக்கை அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு போட்டோம் அப்படின்னு இல்ல, மனசார நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்து பாருங்க அன்பு மக்களே, உண்மையிலேயே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம கொடுக்கிறதே கிடையாது. திருப்பலி அப்படின்னா நம்ம பெறுவதற்கு தான், பெற்றுக்கொள்வதற்கு தான், ஜெபிப்பதற்கு தான், கேட்பதற்கு தான் அப்படின்னு மட்டும் இல்ல, மாறாக கொடுப்பதற்கும் நம்ம திருப்பலியில இடம் இருக்கிறது. நம்ம திருவை அதை இன்னும் அதிகமாக என்கரேஜ் பண்ணுகிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த பாயிண்ட் இன்னைக்கு நிறைய மக்கள் மத்தியில ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு, எதுக்கு நம்ம கொடுக்கணும் கடவுளுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மனநிலையை மாத்திக்கோங்க. நீங்க கடவுளுக்கு கொடுக்குறீங்க. திருப்பலி பெறுவதற்கு மட்டுமல்ல, கொடுப்பதற்கும் அப்படிங்கிற மனநிலையில நம்மளும் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளையும் கொடுக்க வைக்கணும். கொடுக்க வைப்பீங்க அப்படின்னா நம்புறேன். 4வது தவறு என்ன அப்படின்னா, நற்கருணையை பெறுவது. நம்ம நிறைய முறை சொல்லியாச்சு, அதற்காக தனி காணொலியே போட்டாச்சு. எதற்கு? நற்கருணையை கரத்துல வாங்காதுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படிங்கிறத நம்ம பல செய்கை மூலமாவே செஞ்சு காமிச்சிருக்கிறோம். முடிஞ்சா அந்த காணொலியை நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. அன்பு மக்களே, கரங்கள்ல வாங்குறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத அந்த வீடியோல காணொலியில் நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நற்கருணை நீங்க வாங்கும் பொழுது செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறுகள், அதுல ரொம்ப முக்கியமானது ஒரு பயபக்தியோட நம்ம வாங்கணும். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேகமா போறது, கையை நீட்டு அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த காணொலி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன், அதனால நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. அதனால நற்கருணை நம்ம வாங்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை நம்ம வாங்க போகிறோம், உயிருள்ள உடலை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கறத தெரிந்து உணர்ந்து பயபக்தியோட வாங்கணும். அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் நற்கருணை வாங்கும் பொழுது முட்டி போட்டு முழந்தால் படியிட்டு ஆமேனி தலை குனிந்து வாங்குவார்கள். ஆனா இன்னைக்கு தலை குனிய கூட மாட்டுது. அன்பு மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி தலை குனிய நீங்க வெக்கப்பட்டீங்க அப்படின்னா
ஊர்ல யாரு முன்னாடி இல்லாமோ தலை குனிய வாய்ப்பு இருக்கலாம். அதனால ஆண்டவர் முன்னாடி தலை குனிய, ஆண்டவர் முன்னாடி பணிவாக வருவதற்கு ஒரு நாளும் யோசிக்க கூடாது. அதனால நற்கருணை வாங்கும் பொழுது என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் தூர தூக்கி போட்டுட்டு, யார் கோயிலுக்கு வந்திருக்கா, யாரு வரல, என்னைய யாரு பாக்கா, யாரு பாக்கலன்னா நடந்து போகும்போது நிறைய பேருக்கு ஒரு உணர்வு, ஐயோ நம்மளை சுத்தி இருக்கவங்க பாப்பாங்களே அப்படிங்கிற உணர்வு இயல்பு. ஆனா அதெல்லாம் கடந்துடணும். ஏன்னா எல்லா நாளும் நீங்க திருப்பலிக்கு போறீங்க, எல்லா நாளும் நற்கருணை அதே போல எல்லாரும் முன்னாடி தான் நடந்து போய் வாங்க போறீங்க இல்லையா? அப்ப எல்லா நாளும் அந்த உணர்வோட இருக்கிறோம் அப்படின்னா சம்திங் ராங் வித்தின் அஸ். நம்ம வந்திருக்கிறது கடவுளை பார்க்க, நம்மளை காமிக்கிறதுக்கும் இல்ல, வேற யாரையும் பார்க்கறதுக்கும் இல்ல அப்படிங்கிற மனநிலையில நம்ம என்ன செய்யணும்? நடந்து போனோம். ஆண்டவரே இதோ நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி போனோம். போகும்பொழுதே உள்ளுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே போனோம். ஆண்டவரே என்னுடைய உடலுக்குள்ள நீங்க வர போறீங்க, என்னுடைய உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் நீங்க குணமாக்குங்க. எனக்கு தெரியாத பல நோய்கள் எனக்கு உள்ள இருக்கிறது, எனக்கு தெரியாத பல புண்கள், காயங்கள் எனக்கு உள்ள இருக்கிறது, எல்லாத்தையும் ஆத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்க்க அப்படியே போனோம். அந்த லைன்லயே நின்று போய் ஆண்டவரை வாங்கி, தயவு செய்து கரத்துல வாங்காதுங்க, நாவில் வாங்குங்க. நாவில் வாங்கி நீங்க ஆண்டவரை உட்கொள்ளுங்க. ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய ஹீலிங்ஸ், உங்களுக்கு காயங்களை ஆற்றுவார், உங்களுக்கு மிராக்கிள்ஸ் அவர் செய்வார். அப்ப ஆண்டவரை நீங்க அணுகும் பொழுது பய பக்தியோட அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, 5வது தவறு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை எல்லாருமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நானே பலமுறை செய்திருக்கிறேன். எப்போ? வேற ஒரு ஃபாதருடைய திருப்பலியில நான் பங்கெடுக்கும் பொழுது, நான் திருப்பலி செலிப்ரேட் பண்ணாம, நிறைவேற்றாமல் பங்கெடுக்கும் பொழுது நானே அந்த தவறை செய்வது உண்டு. அதனால எல்லாருமே இதை செஞ்சிருப்போம். அப்படி என்ன ஃபாதர், நான் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா யோசித்து பாருங்க. நிறைய நேரத்துல ஒரு ஃபாதர் மறையுரை ஆற்றும் பொழுது, இவர் என்னடா சும்மா வந்து புலம்பிட்டு கிடக்காரு, உடனே நம்ம கண்ணுக்குள்ள அந்த ஃபாதரா இருந்தா எப்படி பிரசங்கம் வைப்பாரு, அந்த கோயிலுக்கு போனா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்திருக்கும், இப்படி பல தாட் நமக்குள்ள வரும். இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. நிறைய நேரத்துல உங்கள் முன்னாடி இருக்கிற குருவானவரை நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவரை தரம் தாழ்த்தி யோசிப்பது, பார்ப்பது மிகப்பெரிய பாவம். ஆலயத்திற்குள்ள வந்து கொண்டு நம்ம செய்கின்ற மிகப்பெரிய பாவம். எங்க ஃபாதருக்கு பிரசங்கம் வைக்க தெரியாது ஃபாதர், எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எங்க ஃபாதர் உடனே ஷார்ட்டா முடிக்க மாட்டார் ஃபாதர், பேசிக்கிட்டே இருப்பார், கண்டதெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நீங்க குறை சொல்றீங்க, அப்ப எல்லாரும் குறை சொல்லுவாங்களா அதே போல அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இல்ல. உங்களுக்கு பிடிக்காத மறையுரை இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கும். உங்களை தொடாத மறையுரை நீங்க 100 பேர் இருக்கிறீங்கன்னா இன்னும் பல பேருக்கு அது தொட்டிருக்கும். அப்ப நீங்க செய்யக்கூடியது என்னது அப்படிங்கறதா நான் இப்ப சொல்ல வரேன். நீங்க செய்யக்கூடியது, சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா? ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். இந்த மனநிலையில நீங்க ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த குருவானவர் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா உங்களுக்கு ஆண்டவர் பேசுவது கேட்குங்க, கேட்கும். ஐ சேலஞ்ச் யூ. இன்னைக்கு நீங்க பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு சீடர்கள் ஒவ்வொருவரும் 3000 பேர் ஞானஸ்நானம் வாங்குறாங்க பேதுருடைய மறையுரை கேட்டு. அவ்வளவு பேரும் வெவ்வேறு மொழிகள்ல பேசுறாங்க, ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி விவிலியத்துல எழுதியிருக்கிறது. அப்போ அங்க ஆண்டவர் செயலாற்றுகிறார், தூய ஆவியானவர் செயலாற்றுகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல குருவானவரை மட்டுமே குறை சொல்லி கொண்டு நம்ம ஆலயத்திற்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் பேசுவது உங்களுக்கு புரியாது. அவர் பேசுவது ஏதோ வீணாகத்தான் தெரியும். அன்பு மக்கள், இதுலதான் நான் சொல்றேன், தயவு செய்து ஒரு குருவானவர் பேசும் பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு நான் திருப்பலிக்கு வந்திருக்கிறேன், யாருக்காக? குருவானவருக்காகவா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், நீங்க யாருக்காக குருவானவர் திருப்பலிக்கு வந்திருக்கீங்க? உங்களுடைய பங்கு சாமியாருக்காகவா? இல்லையே, உங்களுக்காக வந்திருக்கீங்க, உங்க குடும்பத்துக்காக வந்திருக்கீங்க, ஆண்டவருக்காக வந்திருக்கீங்க. எனக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவை புதுப்பிக்கணும், மேம்படுத்தணும், வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். அப்ப ஆலயத்திற்குள்ள வந்து இருந்துகிட்டு இந்த மாதிரி மனநிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த திருப்பலி நன்றாக இருக்காது, அது ஆசீர்வாதமான திருப்பலியாக இருக்காது. அதனால அன்பு மக்களே, நல்ல மனநிலையோடு அந்த மறையுரையை கேளுங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இதான் அன்பு மக்களை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பியது. இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றது, நம்ம நிறைய விடயங்களை பேசுவோம். ஒருவேளை ஃபாதர் நீங்க சொல்றது எங்களுக்கு கரெக்டா ஒத்து போகுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுக்கிடுங்க. இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. குறிப்பாக உங்களுடைய அன்பிய குழுக்களோடு, பக்த சபைகளோடு இந்த மாதிரி எல்லாம் நம்ம திருப்பலியில பங்கெடுத்தா இன்னும் நல்ல திருப்பலியை பங்கெடுத்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில இணைந்து வருவோம். விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.